வணக்கம் நண்பர்களே. கேச பவுலி அப்படிங்கிற ராகத்தில் அமைஞ்ச ஒரு பாடல் பார்க்கலாம். கேச பவுலி ராகத்தினுடைய சுரங்கள் சட்ஜமம், சுத்த ரிஷபம், அந்தரகாந்தாரம், பஞ்சமம், சுத்த தெய்வதம், சட்ஜமம். இது ஆரோகணத்தில். அவரோகணத்தில் எப்படி வரும்னா சட்ஜமம், காகலி நிஷாதம், சுத்த தெய்வதம், பஞ்சமம், மத்தியமம் அதாவது சுத்த மத்தியமம், அந்தரகாந்தாரம், சுத்த ரிஷபம், சட்ஜமம். அதாவது ஆரோகணத்தில் இந்த மாவும் நீயும் வராது. அவரோகணத்தில் இந்த ரெண்டும் வரும். சரிக பத சா நி த ப ம க ரி ச, சரிக பத சா நி த ப ம க ரி ச. கேசபௌலியின் சுரங்கள் இப்போ பார்த்தோம். இந்த ராகத்தில் அமைந்த ஒரு பாடல். இதை சில பேர் பூபாலன் போட்டு சொல்லியிருக்காங்க, சில பேர் பவுலின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை. தடுமாறும் நிலை கண்டு தன்னை போலிவளும் பொம்மை இனமென்று பார்த்து சிரித்தது பொம்மை. இங்கு பாடி நடிக்கிறது பெண்மை. தடுமாறும் நிலை கண்டு தன்னை போல் இவளும் பொம்மை இனமென்று பார்த்து சிரித்தது பெண்ணே. புத்தி உள்ள ஆண்களுக்கு சக்தி இல்லை, அதனால் குடும்பத்தில் குழப்பம். சக்தியுள்ள ஆண்களுக்கு புத்தி இல்லை, அதனாலே குடும்பத்தில் மயக்கம். புத்தி உள்ள ஆண்களுக்கு சக்தி இல்லை, அதனாலே குடும்பத்தில் குழப்பம். சக்தியுள்ள ஆண்களுக்கு புத்தி இல்லை, அதனாலே குடும்பத்தில் மயக்கம். பிறர்க்காக வாழும் பேர்கள் பிச்சை கொண்டு வாழும் போது தனக்காக வாழும் வாழ்க்கை தவறென்று ஆகாது. பார்த்து சிரித்தது பொம்மை, இங்கு பாடி நடிக்கிறது பெண்மை. சட்டம் என்னும் வட்டத்துக்குள் கட்டுப்பட்டு சில யானைகள் பூனைகள் ஆகும். சட்டத்தையே சட்டை பையில் வைத்துக் கொண்டு சில பூனைகள் ஆணைகளாகும். ஹரிச்சந்திரன் துன்பம் கொண்டான், அது ரொம்ப பாவம்தான். ஒரு பொய்யை சொல்லியிருந்தால் அது கூட நியாயம்தான். பார்த்து சிரித்தது பொம்மை, இங்கு பாடி நடிக்கிறது பெண்மை. தடுமாறும் நிலை கண்டு தன்னை போல் இவளும் பொம்மை இனமென்று பார்த்து சிரித்தது பெண்மை. இதில் வர்ற போட்டு அதை மாதிரி சில பீஸுகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ச ரி க ப க ச அப்படின்ட்டு இந்த பவுலி ராகத்தினுடைய சாயலில் அது கேட்கும். உடனே அதை பவுலின்னு நினச்சிட்டு சில பேர் சொல்லுவாங்க. அதே பூபால ராகத்தினுடைய சாயல்லையும் அது தெரியும். இப்படி இருக்கிறதுனால இந்த பாடல் கேச பவுலி அப்படிங்கிற ராகத்தில் அமைஞ்சது.
நல்லது நண்பர்களே. இது போன்ற இன்னொரு ராகத்தில் அமைஞ்ச பாடலோடு நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.